ஹாய் நண்பர்களே, வாட் ஐ ஈட் இன் எ டேயில் மார்னிங் நான் எழுந்ததும் மழை பெஞ்சின்னு இருந்தது வெளியே. ஸோ ஒரு பிளாக் காஃபி ஒன்று குடிக்கணும் போல் எனக்கு ஒரு காவிங்காக இருந்துச்சு. சரி, நான் அதை குடித்தேன். குடிச்சிட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக ஆச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். பீட்ரூட் இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு 4 பீட்ரூட் எடுத்துகிட்டு நல்லா சாப் பண்ணிவிட்டு மிக்சியில் மேஷ் பண்ணி எடுத்துட்டேன். தோசை மாவில் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மேஷ் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டையும் போட்டுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 2 தோசை போட்டு கோக்னட் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. அது ரொம்ப சூப்பராக அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருந்தது. டேஸ்ட்டு நல்லா இருந்தது. மதியம் லஞ்சுக்கு நான் என்ன பிளான் பண்ணேன்னா, பொட்டேட்டோ ஃப்ரை வித் எக்கு ரைஸ் தான் பிளான் பண்ணேன். எக் ரைஸ்னால் ஃப்ரைட் ரைஸ் கிடையாது, எக் ரைஸ். நான் எப்படி பண்ணுவேன்னா, ஜஸ்ட்டு இந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு கம்பல்சரி நான் போடுவேன். போட்டுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு வீட்டோட மசாலா கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றி நான் கருவேப்பிலை கொத்தமல்லாம் போட்டு நான் பண்ணுவேன். டேஸ்டியாகவே இருக்கும். ரொம்ப இந்த மசாலாஸ் நான் ஆட் பண்ண மாட்டேன். நான் வெளி மசாலா வீட்டு மசாலா தான் நான் போடுவேன். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நமக்கு வேணும்னா சில்லி பவுடர் அந்த மாதிரி காஷ்மீர் சில்லி அப்படி வேணால் போட்டுக்கலாம் காரத்துக்கு. பட் எங்களுக்கு மைல்டாக காரம் இருந்தால் போதும். ஸோ நாங்கள் அது மாதிரி பண்ணிவிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டேன். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை எதோடு சாப்பிட்டாலும் சூப்பர் காம்போவாக இருக்குது. செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ எப்படி சாப்பிட்றோன்னே தெரியாது. கடகடன்னு ரைஸ் உள்ளே போயிட்டே இருக்கும். ஏன்னா அது ஒரு கிறிஸ்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் இஞ்சி பூண்டு போடுறனாலவே அதனால நான் சாப்பிட்டோன்னே எங்களுக்கு வயிறு நல்லா இருக்கும். ஸோ நைட்டு டின்னருக்கு என்ன பிளான் பண்ணோன்னா மேகி நூடுல்ஸ் தான். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.